தமிழ்நாட்டில் இருக்க எல்லோருக்குமே அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அந்த செய்தி உண்மையா இருக்க கூடாதுன்னு அப்படின்னு வேண்டிக்கலாம். எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சமீபத்துல எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல மத்திய அரசு வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபட்டாங்க. அவங்க கொடுத்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதே ஒரு பெரிய சவாலா இருந்தது. சோ இந்த எஸ்ஐஆர் மூலமா நிறைய பேருக்கு வாக்குரிமை பறிப்பாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதிமுக அண்ட் பிஜேபி தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த எஸ்ஐஆரை எதிர்த்தாங்க. முக்கியமா தமிழக வெற்றி கழகம் ரொம்ப எதிர்த்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. தளபதியும் பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் மூலமா தாவேகா ஓட்டுகளை குறிவச்சு பறிக்கணும் அப்படிங்கிற திட்டம் போட்டு மத்திய அரசு திமுக அரசும் வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா தளபதிக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் தளபதி இந்த எஸ்ஐஆர் பத்தி தீவிரமா பேச ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் இப்போ சோசியல் மீடியால போயிட்டு இருக்க ஒரு செய்தி எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வாக்குரிமை கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவிட்டு இருக்கு. அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் விளைவாக தமிழ்நாட்டில் மட்டும் 97.4 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருக்காம். அப்படி பார்க்கும்போது சுமார் 15% பேர் வாக்குரிமை இழக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதிகபட்சமா சென்னையில் மட்டும் 35% வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருக்காம். இந்த எஸ்ஐஆர் வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மொத்தமா 6.40 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த எண்ணிக்கை 5.44 கோடியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வாக்குரிமை பறிபோக போகுது அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி இப்ப தமிழ்நாடு முழுவதும் பரவிட்டு இருக்கு. அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாமல் மக்களும் இந்த செய்தியை பார்த்துட்டு அதிர்ச்சியில் இருக்காங்க. பட் இன்னும் தேர்தல் ஆணையத்திலிருந்து அபிஷியல் அப்டேட் வரல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.